அறிவியல் உலகத்துல ஒரு பொக்காலம். இந்த காலகட்டத்துல பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் நடந்த. இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மின்னணுவியல் துறையில அசுர வளர்ச்சி. இந்த வளர்ச்சி பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. இப்படி ஒரு காலகட்டத்துல தான் 1950 ஜூலை 8ஆம் தேதி மாசூவெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்துல அதாங்க MJDல ஒரு புது முயற்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு தான் வேர்ல்ட்வைண்ட். எப்படிப்பட்ட கணினி எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துல இருந்தாங்க. இந்த முயற்சி கணினி உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்பட்டது. அதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வேகமா நேர்த்தியா வேலை செய்யும் கணினியா வேர்ல்ட்வைண்ட் இருக்குன்னு MCD நம்பிக்கையா இருந்தது. அமெரிக்க கடற்படை தான் இந்த திட்டத்துக்கு முழு ஆதரவா நிதி கொடுத்தாங்க. கடற்படை விமான பயிற்சிக்கு ஒரு வித்தியாசமான சிமுலேட்டர் உருவாக்கணும்னு திட்டம். அதுக்கு வேர்ல்ட்வைண்ட் பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த கணினி விமான பயிற்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. வேர்ல்ட்வைண்ட் அதன் வேகம் மற்றும் திறமையா கணினி உலகில் ஒரு மைல்கல்லா மாறியது. முதல்ல விமான பயிற்சிக்குன்னு உருவாக்கின வேர்ல்ட்வைண்ட் அப்புறம் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி மாறிடுச்சு. வேர்ல்ட்வைண்ட் உருவாக்கினவங்களோ அறிவுத்திறன்தான் இதுக்கு காரணம். வேர்ல்ட்வைண்ட் ஆல இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. வேர்ல்ட்வைண்ட் இன் வடிவமைப்பு ரொம்ப அருமையா இருந்தது. அதனா எந்த வேலையா இருந்தாலும் சமாளிக்க முடிஞ்சது. இதனால வேர்ல்ட்வைண்ட் பல துறைகளையும் பயன்பட ஆரம்பிச்சது. கணக்கு பிரச்சனைகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்திலையும் வேர்ல்ட்வைண்ட் கை கொடுக்க ஆரம்பிச்சது. வேர்ல்ட்வைண்டின் சிறப்பது என்னன்னா அது வேலையை உடனுக்குடன் செய்யும். அதாவது அது வேலையை விவேகா முடிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த கணினி எல்லாம் வேலையே ஒவ்வொன்னா தான் செய்யும். அவை மிகவும் மெதுவாகவே செயல்பட்ட. வேர்ல்ட்வைண்ட் அப்படி இல்ல. அது வேலையை உடனுக்குடன் முடிச்சு கொடுக்கும். அதனால் பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்ய முடியும். இந்த திறமைதான் வேர்ல்ட்வைண்ட் மத்த கணினிகள இருந்து வேற மாதிரி காட்டுச்சு. இது ஒரு பெரிய முன்னேற்றம். இதனால புது புது விஷயங்கள் நிறைய சாதிக்க முடிஞ்சது. இதனால் கணினி துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் உருவானது. உதாரணத்துக்கு வேர்ல்ட்வைண்ட் பயன்படுத்தி ராடார்ல வர தகவல்களை உடனுக்குடன் பார்த்து விமான போக்குவரத்தை முறைப்படுத்தினாங்க. இது மிக முக்கியமானது. இது விமான போக்குவரத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்திச்சு. இதனால் விமானங்கள் பாதுகாப்பாக இயக்கப்பட்ட. காந்த உள்ளக நினைவகம் வேர்ல்ட்வைண்ட் இன் மிக முக்கியமான பாகம். ஜெய் பார்ஸ்டர் தலைமையிலான MCD குழு இந்த நினைவகத்தை உருவாக்கினாங்க. இந்த புது நினைவகம் ரொம்ப வேகமா மட்டுமில்ல நம்பிக்கையானதாவும் இருந்துச்சு. இதனால வேர்ல்ட்வைண்ட் இன்னும் அருமையா வேலை செய்ய ஆரம்பிச்சது. காந்த உள்ள நினைவகம் அப்புறம் உருவான எல்லா கணினிகளையும் இடம் பிடிச்சது. கணினி துறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இதுன்னு சொல்லலாம். குளிர் யுத்த காலம். அப்போதான் சேஜ் விமான பாதுகாப்பு அமைப்பு வந்துச்சு. வேர்ல்ட்வைண்ட் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் சேஜ் உருவாச்சு. குளிர் யுத்த காலத்துல அமெரிக்காவை காப்பாத்துறதுல சேஜ் முக்கிய பங்கு இருந்துச்சு. சேஜ் ராடார் மூலமா சோவியத் யூனியன்ல இருந்து வர ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சொல்லும். வேர்ல்ட்வைண்ட் இன் மின்னல் வேக செயல்பாடுதான் சேஜ் வெற்றி பெற வைச்சது. வேர்ல்ட்வைண்ட் கணினி துறைக்கு புது வழி காட்டிச்சுன்னு சொல்லலாம். வேர்ல்ட்வைண்ட் இன் வருகையால் கணினி துறையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. நிகழ் நேர தரவு செயலாக்கம், காந்த உள்ளக நினைவகம், இப்படி எத்தனையோ புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தி வைச்சது. இதனால் கணினி தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த தொழில்நுட்பங்கள் அப்புறம் வர எல்லா கணினிகளையும் இடம் பிடிச்சது. இவை கணினி வளர்ச்சிக்கு அடிச்சல்வா அமைந்தன. வேர்ல்ட்வைண்ட் மற்ற கணினிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு. இதன் வடிவமைப்பு மற்ற கணினிகளுக்கோ உத்வேகம் கொடுத்தது. அதோட வடிவமைப்பு மற்ற கணினிகளுக்கோ உத்வேகம் கொடுத்தது. இதனா பல புதிய கணினி வடிவமைப்புகள் உருவாகின. வேர்ல்ட்வைண்ட் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற கணினிகளே இருக்காதுன்னு சொல்லலாம். இது கணினி உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. வேர்ல்ட்வைண்ட் ஒரு புரட்சிகரமான கணினி. இது கணினி துறையே மாத்தி அமைச்சது. இதன் பங்கு கணினி வளர்ச்சியில் மிக முக்கியமானது. வேர்ல்ட்வைண்ட் இன் பங்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற எல்லா கணினிகளையும் இருக்குன்னு சொல்லலாம்.
இதன் தாக்கம் இன்னும் கணினி உலகில் காணப்படுது.